ஹே கைஸ். ஸோ இந்த சீரீஸ்ல நான் என்ன சொல்லி தர போறேன் அப்படின்னா, ப்ரோக்ராமிங் கத்துக்கணும்னு ஆசைப்படுறவங்க எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னே தெரியாம சிலருக்கு இருக்கும். கண்டிப்பாவே அந்த சிச்சுவேஷன்ஸ் வந்து எல்லாருக்குமே இருக்கும். ஸோ ஏன்னா புதுசா வந்து ஒரு லாங்குவேஜ் கத்துக்க போறோம். பட் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியல எனக்கு. எந்த ரிசோர்ஸஸ்லாம் எனக்கு வந்து ஆக்சஸ் பண்ணி எந்த ரிசோர்ஸஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்றது அப்படிங்கிறது எனக்கு எந்த ஒரு ஐடியாவுமே இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு பேசிக் லெவல் சீரீஸ் தான் இது. ஸோ இந்த சீரீஸ்ல வந்து we are going to start with the basics of web development. ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படிங்கிறதுக்குள்ளெல்லாம் போறதுக்கு முன்னாடியே நமக்கு வந்து மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்ற ஒரு லாங்குவேஜ் இருக்கு. ஸோ என்னடா இது புதுசா மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, ஸோ ஒரு வெப்சைட்ல எனக்கு வந்து ஒரு கண்டென்ட் இருக்கு. அந்த கண்டென்ட் வந்து எப்படி ஸ்ட்ரக்சர்டா இருக்கு, அந்த கண்டென்ட்டை என்ன மாதிரி டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க, அந்த டிஸ்ப்ளே பண்றதை நான் எப்படி கண்ட்ரோல் பண்றது, இது எல்லாத்தையும் நான் எதுல பண்ணணும் அப்படின்னா HTML யூஸ் பண்ணி தான் என்னால பண்ண முடியும். ஸோ HTML தான் எனக்கு வந்து பேஸே இதுக்கு. ஸோ ஆனால் HTML ப்ரோக்ராமிங் லாங்குவேஜா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அது வந்து ஒரு மார்க்அப் லாங்குவேஜ். சரி, வேற என்னென்ன மார்க்அப் லாங்குவேஜஸ்லாம் மார்க்கெட்ல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, XML இருக்கு. XML வந்து பழசு. ப்ளஸ் வந்து ஆன் டாப் ஆஃப் HTML சில கலரிங் பண்ணணும், சில கஸ்டமைசேஷன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து நீங்க CSS யூஸ் பண்ணலாம், கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்ஸ். பட் என்னன்னா, இப்போ நீங்க ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணியிருக்கீங்க HTML CSS யூஸ் பண்ணி. ஆனால் எனக்கு இந்த பட்டனை கிளிக் பண்ணா எனக்கு அடுத்த பேஜுக்கு போகணும், இந்த பட்டனை கிளிக் பண்ணா எனக்கு ஏதோ ஒரு அனிமேஷன்ஸ் வரணும், அந்த மாதிரி ஒரு இன்டராக்டிவான எலமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா அதை அச்சீவ் பண்றதுக்கு தான் உங்களுக்கு அட்வான்ஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜான ஜாவா ஸ்கிரிப்ட் தேவைப்படும். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் தான் ஒரு வெப் பேஜை இன்டராக்டிவாகவும் டைனமிக்காகவும் மாத்துறதுக்கு வந்து உதவும். பட் நம்ம இப்ப அவ்வளோ டீப்பா போறது இல்ல. நம்ம வந்து ரொம்ப பேசிக்காவே ஒரு HTML எப்படி ஸ்டார்ட் பண்றது, ஒரு வெப் பேஜ்ல எப்படி வந்து கண்டென்ட்டை நம்ம ஸ்ட்ரக்சர்டா டிசைன் பண்றது அப்படிங்கிறது தான் இந்த சீரீஸ் ஃபுல்லாவே பார்க்க போறோம். ஸோ HTML கோட் அடிக்க போறோம்னு தெரிஞ்சு போச்சு. அந்த கோடை வந்து நான் இப்ப என்ன பிளாட்ஃபார்ம்ல அடிக்க போறேன், அதாவது எனக்கு ஒரு எடிட்டர் வேணும் இல்லையா? ஸோ அந்த எடிட்டர் தான் இப்ப நான் ஓபன் பண்ணி வச்சிருக்கேன், விசுவல் ஸ்டுடியோ கோட். ஸோ விசுவல் ஸ்டுடியோ கோட் அப்படிங்கிறது ஒரு ஓப்பன் சோர்ஸ் கோட் எடிட்டர். அதாவது இது வந்து அவைலபிள் ஃபார் எவ்ரி ஒன். ஸோ நீங்க வந்து ஃப்ரீயாவே இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம், இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், அண்ட் ட்ரை பண்ணி கோட் எக்ஸிக்யூட் பண்ணி அவுட்புட் எப்படி வருது அப்படிங்கிறத நீங்க லைவாவே செக் பண்ணிக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கோட் எடிட்டர் தான் விசுவல் ஸ்டுடியோ கோட். ஸோ நான் வந்து பர்சனலாக விசுவல் ஸ்டுடியோ கோடு தான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். பட் விசுவல் ஸ்டுடியோ கோட் மட்டும்தான் இருக்கா மார்க்கெட்டில் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நமக்கு ஆட்டம், சப்லைம், நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ் இந்த மாதிரி நிறையா கோட் எடிட்டர்ஸ் இருக்குது. பட் இது வந்து கொஞ்சமே இன்ட்யூட்டிவாக இருக்கும். ஸோ அதனால ஐ ப்ரிஃபர் VS கோட். ஸோ இப்போ VS கோட் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேஜ் இப்படி தான் இருக்கும். ஸோ இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஐகான்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா VS கோட்ல இருக்கிற பேசிக்கான ஐகான்ஸ், எக்ஸ்ப்ளோரர், சர்ச், சோர்ஸ் கண்ட்ரோல், ரன் அண்ட் டீபக், எக்ஸ்டென்ஷன்ஸ். ஸோ இது எல்லாமே நம்ம இப்போ ஒவ்வொன்றா என்னன்னு பார்க்க போறது இல்லை. அது வந்து நம்ம ஒர்க் பண்ண எந்தெந்த டைம்ல எந்தெந்த இது யூஸ் ஆகுமோ அதை வந்து நம்ம அப்படியே வந்து அந்த டைம்ல நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்க போறோம். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி பியூர்லி ப்ராக்டிக்கல் செஷனாக தான் இருக்க போகுது. ஸோ என் கூட சேர்ந்தே வந்து நீங்களும் கோட் பண்ணுங்க. அப்போதான் வந்து உங்களுக்கும் என்ன சொல்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ப்ளஸ் ஏதாவது டவுட்ஸ் வந்தாலும் நீங்க கமெண்ட்ல போடுங்க, நான் என்னால் முடிஞ்ச அளவு நான் சால்வ் பண்றேன். அது மாதிரி டுட்டோரியல் ஸ்டார்ட் பண்றது இதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு. ஸோ நீங்க போடுற கண்டென்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்றத பொறுத்து நானும் இம்ப்ரவைஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் VS கோட் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் HTML கோட் எடுக்கணும். அந்த கோடை அடிக்கிறத நான் வந்து ஒரு ஃபோல்டரில் நான் சேவ் பண்ணியிருக்கணும் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும். ஸோ இந்த எக்ஸ்ப்ளோரரில் தான் நம்ம என்னென்ன ஃபைல்ஸ்லாம் ஓப்பனில் வச்சிருக்கோமோ அது எல்லாமே வந்து எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ ஓப்பன் ஃபோல்டர்னு கொடுத்து உங்க லோக்கல்ல ஏதாவது ஒரு ஃபோல்டர் வந்து நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் பரத் கோட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் வச்சிருக்கேன். இதுல நான் ஒரு புது ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன், லேர்ன் HTML with பரத் அப்படின்னு. ஸோ இந்த ஃபோல்டருக்குள்ள தான் நான் என்னோட HTML ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே நான் டைப் பண்ண போறேன். ஸோ இப்படி கொடுத்த உடனே எனக்கு வந்து ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிடுச்சு.
ஸோ இந்த ஃபோல்டருக்குள்ள இந்த ப்ளஸ் ஐக்கான் இருக்கு இல்லையா, ஸோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு புது ஃபைல் ஒன்று கிரியேட் ஆகும். அந்த ஃபைலுக்கு நீங்கள் நேமிங் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, நான் இப்போ நேமிங் பண்ண போகிறேன். இப்போ நான் நேமிங் பண்ணுறது எடுத்த உடனே நான் டேரெக்டாக அது வந்து HTML அப்படின்னு சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்குமான்னு கேட்டால் எடுத்துக்காது. ஸோ இப்போ ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் அப்படிங்கிறது எப்படி தெரியும்னா .docx.docxன்னு இருந்தால் தான் அது ஒரு வேர்ட் டாக்குமெண்ட், .xls இருந்தால் தான் அது ஒரு எக்ஸல் டாக்குமெண்ட். ஸோ அதே மாதிரி HTML எக்ஸ்டென்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா .html. ஸோ நீங்கள் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணும்போது ஸோ இண்டெக்ஸ் தான் வந்து பேஸ் ஃபைலாக இருக்கும். ஸோ இண்டெக்ஸ் அதாவது ஃபைல் நேம் கொடுத்துட்டு .html இப்படி கொடுத்து நீங்கள் என்டர் அடிச்சிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து HTML ஐகான் வருதுங்களா, அந்த டேக் ஐகான். ஸோ அப்போ இது வந்து சிஸ்டம் வந்து எடுத்துக்குது. ஓகே, இப்போ டைப் பண்ண போகிறது வந்து ஒரு HTML கோட் அப்படிங்கிறத வந்து ரெக்கக்னைஸ் பண்ணி ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு ஏற்ற மாதிரியான ஸ்ட்ரக்சரை வந்து உங்களுக்கு கொடுத்துரும். ஓகே, ஸோ இப்போ கோடுக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு HTML கோடில் ஃபர்ஸ்ட் என்ன ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா டேக்ஸ் தாங்க எல்லாமே. ஸோ நிறைய டேக்ஸ் இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் டேக் வந்து HTML டேக். இதுதான் என்ன இண்டிகேட் பண்ணணும்னா இந்த டேகுக்குள்ளே தான் நம்ம கோடு அடிக்கணும் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது. ஸோ இதுக்குள்ள இந்த HTML டேக்குள்ள 2 மேஜரான டேக்ஸ் இருக்கு. ஒன்று வந்து ஹெட் டேக், ஹெட்டுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பாடி டேக். ஸோ பாடி தான் ரொம்பவே முக்கியம். இந்த பாடி டேக்ல தான் நான் ஒரு வெப்சைட்ல என்னென்ன கண்டென்ட்லாம் வரப்போதோ அந்த கண்டென்ட் எல்லாமே நான் கொடுக்கறது வந்து இந்த பாடி டேக்குள்ள தான் நான் வந்து டைப் பண்ணி வச்சிருப்பேன். ஓகே, ஸோ எனக்கு இப்போ வந்து இது தெரிஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து ஸ்ட்ரக்சர் வந்து போட்டுட்டேன், ஒரு பேசிக்கான ஸ்ட்ரக்சரு, வெறும் டேக்ஸ் மட்டும். எனக்கு அவுட்புட் வந்து எப்படிங்க தெரியும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அவுட்புட் தெரியறதுக்கு நீங்க சேவ் பண்ணிட்டு போயிட்டு ப்ரௌசர்ல ஓபன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா VS கோட்லேயே ஒரு அற்புதமான எக்ஸ்டென்ஷன் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா லைவ் சர்வர் அப்படின்னு. ஸோ நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா நீங்க எடுத்த உடனே எக்ஸ்டென்ஷனுக்குள்ள போய் லைவ் சர்வர் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்டென்ஷனை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்க என்னென்ன கோட் பண்றீங்களோ அந்த கோடுக்கு ஏற்ற மாதிரியான அவுட்புட் வந்து உங்களுக்கு சைட்லேயே நீங்க லைவா பார்த்துக்கலாம். ஸோ இது எல்லாமே வாட் யூ சி இஸ் வாட் யூ கெட் அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதனால இதை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அதனால எனக்கு அன்இன்ஸ்டால் தான் காமிக்குது. ஸோ இப்போ இன்ஸ்டால் பண்ண உடனே இங்க பாத்தீங்கன்னா பாட்டம் ரைட் கார்னர்ல உங்களுக்கு கோ லைவ் அப்படின்னு இருக்கும். ஸோ நான் ஒவ்வொரு தடவை கோட் அடிச்சு முடிச்சுட்டு இந்த கோ லைவை கிளிக் பண்ணா எனக்கு வந்து லைவ் சர்வர் ஸ்டார்ட் ஆகி எனக்கு அவுட்புட் வந்து ப்ரௌசர்ல டிஸ்பிளே ஆயிரும். ஸோ இப்போ பாத்தீங்களா நான் கோ லைவ் கிளிக் பண்ணேன், எனக்கு வந்து டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ இது வந்து லோக்கல் சர்வர் தான், அதனால தான் உங்களுக்கு வந்து லோக்கல் ஐபி வந்து காமிக்குது. ஸோ இந்த லோக்கல் சர்வர்ல நீங்க வந்து பார்த்துக்கலாம். ப்ளஸ் வந்து நான் இதையும் சைட்லேயே வச்சுக்கிறேன். ஸோ அதனால தான் நான் சைட் பை சைடு வந்து என்னென்னக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்களும் வச்சுக்கோங்க. ஸோ வச்சுக்கிட்டு இப்போ நீங்கள் என்ன சேவ் பண்ணாலுமே இப்போ நான் Ctrl+S கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு தெரியுதுங்களா, ரைட் சைடு வந்து ஒரு சின்ன ரெஃப்ரெஷ் நடந்துச்சு. ஸோ அதுக்கு பேர் தான் வந்து லைவ் ரெஃப்ரெஷ். வாட் யூ சி இஸ் வாட் யூ கெட். ஸோ இப்போ நான் ஹெட்டுக்குள்ள ஒரு டைட்டில் டேக் ஒன்று ஆட் பண்ணுறேன். ஹெட்டுக்குள்ள நீங்கள் டைட்டில் டேக் ஆட் பண்ணலாம். இந்த டைட்டில் தான் எதை இண்டிகேட் பண்ணணும்னா ஒரு வெப்பேஜோட டைட்டில் என்ன அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணும். ஸோ மை ஃபர்ஸ்ட் HTML வெப் பேஜ் கொடுத்துட்டு நான் Ctrl+Sன்னு கொடுத்தா உங்களுக்கு மாறிடுச்சிங்களா. இதுக்கு முன்ன மேலே வந்து ஒரு IP அட்ரஸ் இருந்துச்சு. பட் இப்போ வந்து நீங்கள் டைட்டிலில் என்ன கொடுத்துருக்கீங்களோ அந்த டைட்டில் கான்டென்ட் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஸோ இப்படி தான் வந்து உங்களுக்கு டைட்டில் டேக்கை வந்து நீங்கள் ஹெட்டுக்குள்ள யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் லைவா வந்து எப்படி அவுட்புட் வந்து உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறது. சரி, ஓகேப்பா, நான் இப்போ டைட்டில் அடிச்சிட்டேன், எனக்கு வந்து ஆக்சுவல் வெப்பேஜ் வந்து எம்டியா இருக்கு, நான் இதுக்குள்ள ஏதாவது கண்டென்ட் ஆட் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அப்பதான் நீங்க பாடிக்குள்ள வரணும். ஸோ இதுதான் ஃபுல்லா பாடிங்க, இதுல இருக்கிறது எல்லாமே பாடி தான். அப்போ நீங்க என்ன டைப் பண்ணணும்னாலும் பாடியில வந்து தான் டைப் பண்ணணும். ஸோ அதுக்கு நமக்கு நிறைய டேக்ஸ் இருக்கு. அது என்ன டேக்ஸ்னு ஒன்னொன்னா பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரக்சர் மட்டும் பார்க்கறதுனால பேசிக்கான ஹெட்டிங் டேக் பார்க்க போறோம். ஸோ இந்த ஹெட்டிங் டேக்ல ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்டிங் நான் டைப் பண்ணிட்டேன். இந்த ஹலோ வேர்ல்டுக்குள்ள நான் ஒரு சின்ன பேராகிராஃப், அதுக்கு வந்து P அப்படிங்கிற ஒரு டேக் இருக்கு. இந்த டேக் பாத்தீங்கன்னா இது நீங்க ஹோவர் பண்ணாலே உங்களுக்கு தெரியும். இந்த P எலமெண்ட் ரெப்ரசன்ட்ஸ் அ பேராகிராஃப். அதே மாதிரி நீங்க இந்த H1க்கு மேல ஹோவர் பண்ணாலும் உங்களுக்கு தெரியும், இட் ரெப்ரசன்ட்ஸ் செக்ஷன் ஹெட்டிங். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு இந்த P-க்குள்ள திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் வெப் பேஜ்
which I have created using HTML code அப்படிங்கிறத நான் கொடுத்துடலாம். ஸோ இப்படி கொடுத்துட்டு நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க என்ன கண்டென்ட் டைப் பண்ணிருக்கீங்களோ அது அந்தந்த ஆட்ரிபியூட்டுக்கு ஏத்த மாதிரி, அந்தந்த டேகோட ஆட்ரிபியூட்டுக்கு ஏத்த மாதிரி டிஸ்பிளே ஆயிருக்கும். ஹலோ வேர்ல்டுங்கிறது போல்ட் அண்ட் பெருசா இருக்கு. ஏன் அப்படின்னா நான் வந்து இது வந்து ஹெட்டிங் டேகா ஆட் பண்ணியிருக்கேன். பேராகிராஃப் வந்து கம்பேரிட்டிவ்லி சைஸ் வந்து கம்மியா இருக்கு. ஸோ அதனால இது வந்து சின்னதா தெரியுது, பிளஸ் சைஸ் வந்து கம்மியா இருக்கு. ஸோ இதுதான் ஒரு பேசிக்கான ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த ஸ்ட்ரக்சருக்கு மேலே என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சிஎஸ்எஸ் பார்த்தோம் இல்லையா? சிஎஸ்எஸ்ங்கிறது கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட். ஸோ இது ஹெச்டிஎம்எல் வச்சு நீங்கள் வந்து ஒரு வெப் பேஜில் கண்டென்ட்டை மட்டும்தான் டிஸ்பிளே பண்ண முடியும் அண்ட் ஸ்ட்ரக்சர்டாக பண்ணலாம், எந்த கண்டென்ட் எங்கே வரணும் அப்படிங்கிறது. பட் இதுக்கு நான் கலர் கொடுக்குறதோ, இதை நான் கஸ்டமைஸ் பண்ணுறதோ எதில் பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்து அதுக்கு வந்து ஆன் டாப் ஆஃப் ஹெச்டிஎம்எல் சிஎஸ்எஸ் இருந்தால் தான் நான் வந்து பண்ண முடியும். ஸோ அதுக்கு ஹெட்டுக்குள்ள ஸ்டைல் அப்படிங்கிற ஒரு டேகை நான் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணி ஸோ இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்து இந்த ஹெலோ வேர்ல்டுங்கிறது ப்ளூ கலரில் தெரியணும். அப்போ என்ன நான் பார்க்கணும், இந்த ஹெலோ வேர்ல்டு வந்து எந்த டேக்ல இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே, இந்த ஹெலோ வேர்ல்டுங்கிற கண்டென்ட் வந்து H1 டேக்ல இருக்கு. அப்போ இந்த H1 டேகுக்கு தான் நான் வந்து கலர் அப்ளை பண்ணணும். ஸோ H1 ஒரு கர்லி பிராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ எப்போவுமே ஒரு கர்லி பிராக்கெட் ஓப்பனிங் இருந்துச்சுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி க்ளோசிங்கும் இருக்கணும். ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ணணும், கலர் அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு, அதை கொடுத்துட்டு எனக்கு வந்து ப்ளூ அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளூ வந்துடும். நான் என்ன சேவ் பண்ணலை, ஏன் அப்படின்னா பேராகிராஃபையும் மாற்றிடுவோம். ஸோ இதே மாதிரி திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் வெப் பேஜ் விச் ஐ ஹவ் கிரியேட்டட்னு இருக்கு இல்லையா? ஸோ அதையும் வந்து நம்ம கலர் சேஞ்ச் பண்ணணும். ஸோ பீன்னு கொடுத்துட்டு அதுக்கு நான் ஒரு கண்டென்ட் ஓப்பன் பண்ணிட்டு ஸோ இதில் கலர் கொடுத்துட்டு ஐ எம் கோயிங் டு அப்ளை ப்ளூ டு இட். ஸோ கொடுத்துட்டு நான் கண்ட்ரோல் எஸ் அப்படின்னு கொடுத்தேன்னா உடனே இன்ஸ்டண்டா எனக்கு லைவ் ப்ரிவ்யூ வந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்படி தான் நீங்கள் டெக்ஸ்ட் கலர் மாற்ற முடியும். ஸோ இது கலர் மட்டும் இல்லை, இதுலேயே வந்து நீங்கள் நிறையா பண்ணலாம். லைக் இப்போ டைப் பண்ணாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஆட்ரிபியூட்ஸ் வருது அப்படின்னு. இப்போ ஃபாண்ட்டுன்னு டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபாண்ட்ல எல்லாமே பண்ணிக்கலாம். பட் இது நம்ம ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் இப்போதைக்கு பார்க்குறோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை கன்ஃபியூஸ் பண்ணாமல் இருக்கணுங்கிறதுக்காக நான் இது மட்டும் போட்டிருக்கேன். சரி ஓகேப்பா, இதுக்கு இப்போ வந்து பேக்ரவுண்ட் எனக்கு ஒயிட்ல இருக்கு, எனக்கு பேக்ரவுண்ட் வந்து நான் எப்படி மாற்றணும் அப்படின்னு கேட்டால், பேக்ரவுண்ட் வந்து எப்பவுமே எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா பாடியோட பேக்ரவுண்டை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ நான் மாற்றணும்னா பேக்ரவுண்ட் கலர் வந்து பாடிக்கு தான் மாற்றணும். ஸோ அப்போ நான் கொண்டு வந்துட்டு பாடி அப்படின்னு கொடுத்துட்டு பாடியில் பேக்ரவுண்ட் கலருங்கிற ஒரு ஆட்ரிபியூட்டை உள்ளே கொண்டு வந்து அதுக்கு நான் ப்ளூ அப்படின்னு கொடுத்துட்டு ரெஃப்ரெஷ் கொடுத்தா எனக்கு ஃபுல்லாக ப்ளூ அப்ளை ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் ப்ளூ அப்ளை பண்ணதுனால எனக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்கிற 2 டெக்ஸ்ட்டும் ஹைட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ அப்போ எனக்கு இந்த டெக்ஸ்ட் வந்து விசிபிளாக வேணும் அப்படின்னா அது நம்ம சிம்பிளாக கலர் வந்து ப்ளூக்கு மேலே ஒரு ஒயிட் கலர் போட்டால் எனக்கு கிளியராக தெரியும். ஸோ அதனால நான் ஒயிட்டு கொடுத்துருவோம். ஸோ ஒயிட் கொடுத்துட்டு ஒரு ரெஃப்ரெஷ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே கிளாரிட்டியாக தெரிஞ்சுது. ஸோ இதுதாங்க ஒரு பேசிக்கான ஒரு HTML ஸ்ட்ரக்சர் அப்படின்னா இதுதான். இப்போ இந்த VS கோட்லேயே லெஃப்ட் சைடு நீங்கள் அவுட்லைனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த கண்டென்ட்டோட நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கிற எல்லா டேக்ஸும் ஆட்டோமேட்டிக்காக லிஸ்ட் ஆயிருது பார்த்தீங்களா HTML. ஸோ ஹெட் இருக்கு, ஹெட்டுக்குள்ள டைட்டில் இருக்கு, ஹெட்டுக்குள்ளேயே ஸ்டைல் இருக்கு, அப்புறம் ஸ்டைலுக்குள்ள எந்தெந்த டேக்ஸுக்கெல்லாம் நீங்கள் ஸ்டைல் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதோட டீட்டெயில்ஸ் இருக்கு. ப்ளஸ் வந்து HTML-க்கு அடுத்து பாடி இருக்கு, பாடிக்குள்ள என்னென்ன டேக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க. அப்ப ஒரு HTML கோடோட என்டையர் அவுட்லைனுமே நீங்க இதுல பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் ஒரு பேசிக்கான HTML யூஸ் பண்ணி எப்படி நீங்க கண்டென்ட்டை வந்து வெப்சைட்ல ஒரு வெப் பேஜ்ல டிஸ்பிளே பண்ணலாம் அப்படிங்கிறதோட ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஸோ இது நீங்க ட்ரை பண்ணுங்க. இது கண்டிப்பா உங்களுக்கு ஒர்க் ஆகணும். ஸோ இந்த டேக்ஸ் பத்திலாம் நீங்க பயப்படாதீங்க, அது நம்ம போக போக நம்ம கத்துக்கலாம். இந்த டேக்னா என்ன, இது மாதிரி என்னென்ன டேக்ஸ் இருக்கு, இந்த டேக்ஸுக்குள்ள என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ் யூஸ் பண்ணலாம், அதெல்லாம் வந்து நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன், தேங்க்ஸ் ஃபார் சீயிங், பை, டேக் கேர்.